திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் எல்லப்பநாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கி 4 கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். இந்த போக்குவரத்தானது கிராமங்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. இது எப்போது சீர் செய்யப்படும் என்ற விவரங்கள் இருந்தால் நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து இரவு 1000 கனஅடியானது உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டிருந்தது. இந்த நீரானது திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்பநாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் இன்று மாலை நேரத்தில் மூழ்கியதால் 4 கிராமங்களானது துண்டிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. எல்லப்பநாயுடுபேட்டை, குன்னவளம், குப்பத்துப்பாளையம், ஈன்றம்பேட்டை ஆகிய 4 கிராமங்களானது துண்டிப்பானது ஏற்பட்டது. வருடம் பருவமழை காலங்களில் இத்தகைய நிலை இப்பகுதியில் ஏற்பட்டிருப்பதால் சுமார் 4 கிராமங்களில் உள்ள 1500 குடியிருப்பு மக்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையானது அவல நிலையானது ஆண்டாண்டு பருவமழை காலங்களில் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் இப்பகுதி மக்கள் இப்பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டித்தர கோரி மாவட்ட ஆட்சியரிடமும் முதலமைச்சர் தனிப்பிற்கும் பலமுறை அவர்கள் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்களானது தெரிவித்திருக்கின்றனர். இதனால் 3 மாதங்கள் இந்த நீர் வடிந்த பிறகுதான் இயல்பு நிலைக்கு இந்த மக்களானது இந்த கரையை கடந்து வரும் சூழ்நிலையானது இருந்து வருகின்றது. அதே போன்று வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், கால்நடைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூட, மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கூட 3 மாதங்கள் அவர்கள் கிராமத்திற்குள்ளேயே முடங்கிய நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்ல அவர்கள் கனகமாச்சத்திரம், திருவள்ளூர் என 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையானது இருந்து வருகிறது. இதனால் அரசு இந்த பகுதியில் தரைப்பாலத்தை மேம்பாலமாக அமைத்து தர வேண்டும் என பகுதி மக்களும் மாணவர்களானது கோரிக்கையானது விடுத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.